அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல 8 பேஜ் நோட்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ அந்த 8 பேஜ் நோட்ஸோட பிபிடி வெர்ஷன் தான் இது. சரிங்களா? ஸோ இதில் ஏப்ரல் 2026க்கான சிஏ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனோட டைரக்டர் ஜெனரலாக யார் வந்திருக்காங்கன்னா வீர் விக்ரம் யாதவ் வந்திருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா கேடரை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு. சரியா? அடுத்தது வந்து டைரக்டர் ஆஃப் பவர் பினான்ஸ் கார்பரேஷன் யாருன்னா ராஜேஷ் குமார் அகர்வால். அடுத்தது சேர்பர்சன் ஆஃப் நாஸ்காம் யாருன்னா ஸ்ரீகந்த் வேலம் கன்னி அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் லீசா கில் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து 34 இருந்து 38 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 1+37 இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா? அடுத்தது பவர் கிரிட்டோட சிஎம்டி சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா புர்ரா வம்சி ராமமோகன் அப்படிங்கிறவங்க. அடுத்து ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன் யார் வந்திருக்காங்கன்னா ஹரிவன்ஸ் நாராயண் சிங் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சேர்பர்சன் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பாரு, சிபி ராதாகிருஷ்ணன். அடுத்தது பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் யமஹா மியூசிக் யாருன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து வந்திருக்காரு. பீகாரோட சீஃப் மினிஸ்டரா யார் வந்திருக்காங்கன்னா சாம்ராஜ் சௌத்ரி. பீகார்ல எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னா 243 சீட் இருக்கு. நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணிட்டு சாம்ராஜ் சௌத்ரி வந்திருக்காங்க. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸா யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா விஜய்குமார் சௌத்ரி வந்திருக்காரு. அப்புறம் விஜேந்திர பிரசாத் யாதவ் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜனதா தள் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அடுத்தது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அதோட சிஎம்டி யாரு அப்படின்னா கிருஷ்ணகுமார் சிங் அப்படிங்கிறவர். பாரத் பெட்ரோலியமோட சிஎம்டியா யார் வந்திருக்காங்கன்னா சஞ்சய் கண்ணா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. இந்தியாவோட சென்சஸ்க்கான பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா சுதர்ஷன் பட்நாயக். இவர் வந்து ஒரு சாண்ட் ஆர்டிஸ்ட். சரியா? மணல் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் பேங்கோட சிஇஓவா வினய் டான்சே அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ்ல பாக்குறப்ப ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரா பீட்டர் மக்யார் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இவர் வந்து டிசா பார்ட்டியோட லீடர். சரிங்களா? விக்டர் ஆர்பன் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் தான் 16 வருஷம் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. அவரை டிஃபீட் பண்ணிட்டு இவர் வந்திருக்காரு. ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்ட், கரன்சி ஃபோரண்ட். அடுத்தது இந்தியாஸ் நியூ ஹை கமிஷனர் டு பங்களாதேஷ் யாருன்னா தினேஷ் திரிவேடி. கரன்சி டாக்கா, கேபிட்டல் வந்து டாக்கா. அடுத்தது ஈராக்கோட பிரசிடென்டா வந்து நிசார் அமீதி வந்திருக்காங்க. ஈராக்கோட கேபிட்டல் பாக்தாத், கரன்சி தினார். ஜிபோட்டி அப்படிங்கிற இந்த கண்ட்ரியோட பிரசிடென்டா யார் ரீஎலெக்ட் ஆயிருக்காங்கன்னா இஸ்மாயில் உமார் குவல்லா அப்படிங்கிறவரு. கேபிட்டல் ஆஃப் டிஜிபோட்டி வந்து டிஜிபோட்டி சிட்டி, கரன்சி வந்து டிஜேஎஃப். அது இண்டிகோவோட சிஇஓவா வில்லி வால்ஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. மங்கோலியாவோட பிரைம் மினிஸ்டரா உச்ரல் நியாம் ஓசோர் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. கேபிட்டல் உலன் பத்தார், கரன்சி டோக்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. வியட்நாமோட பிரசிடென்டா டோலாம் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. கேபிட்டல் ஹனோய், கரன்சி வந்து வியட்நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மியான்மரோட பிரசிடென்டா மின் ஆங் லைங் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. கரன்சி வந்து கியாட், கேபிட்டல் வந்து ஞாபிடாவ் அப்படிங்கிறது கேபிட்டல். ஆப்பிளோட சிஇஓவா டிம் குக் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான் டெர்னஸ் அப்படிங்கிறவங்க அடுத்த ஆப்பிளோட சிஇஓவா வரப்போறாங்க. ஓகேவா? டிம் குக் வந்து எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா வந்திருக்காரு. அடுத்தது நேஷனல் நியூஸ்ல இந்தியாவோட 99th ராம்சார் சைட்டா எது வந்திருக்குன்னா ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுரி. எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசோட அலிகர்க்ல இருக்கு. யூபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்கு. சரியா? வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் குளோபல் யூனிவர்சிட்டி டெடிகேட்டட் டு வைல்ட் லைஃப் அண்ட் வெட்டினரி சயின்சஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வண்டாரா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி. அது வந்து குஜராத்தோட ஜாம் நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டி இது. சரியா? அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பாட் டாக்ஸி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மும்பைல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பாந்திரா டு குர்லா அப்படிங்கிற அந்த ஏரியால இந்த பாட் டாக்ஸி அப்படிங்கறத டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து எலக்ட்ரிக் பாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து எலிவேட்டட் ட்ராக்ஸ்ல வந்து ரன் ஆகும். எலிவேட்டட் ட்ராக் அப்படின்னா ஹைட்ல இருக்கும். ஓகே, இந்த ரோப் கார் மாதிரியான ஒரு செட்டப். அடுத்தது ரைட் டு vote அண்ட் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் ஓட்டு போடுறதும் எலெக்ஷன்ல நிக்கிறதும் பாத்தீங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே வராது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட் 1950 வந்திருக்கும். அதுக்கு கீழே இது வந்து ஒரு சட்டம் சார்ந்த உரிமை தான், அடிப்படை உரிமை அப்படிங்கிறத கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர், ஆந்திர பிரதேஷ் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவா?
எங்க லான்ச் பண்ண போறாங்கன்னா அமராவதியில. அடுத்தது டெல்லி டு டேராதூன் எக்கனாமிக் காரிடார். இதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் 14th ஏப்ரல் அப்போ இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஏஷியாவோட லாங்கஸ்ட் 12 கிலோமீட்டர் எலிவேட்டட் வைல்ட் லைஃப் காரிடார். எலிவேட்டட்னா பாலத்துக்கு மேல போகும், அதான் எலிவேட்டட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சை கொண்டு வந்திருக்காங்க. இது எங்க அந்த வைல்ட் லைஃப் காரிடார் எங்க போகுதுன்னா உத்தரகாண்டோட ராஜாஜி நேஷனல் பார்க் அண்ட் சிவாலிக் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல இது ரன் ஆகுது. அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது. புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராமோட ஸ்டேஜ் 2ல வந்து வரும். சரிங்களா, 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல ஸ்டேஜ் 2ல வரும். ஸோ அதை வந்து எங்க செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா கல்பாக்கம்ல வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா செட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே வருது. ஓகேவா. அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் நியூக்ளியர் மிசைல் ட்ராக்கிங் அண்ட் ஓஷன் சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூக்ளியர் மிசைலை ட்ராக் பண்றதுக்காகவும் ஓசனோட சர்வேலன்ஸ்க்காகவும் ஒரு ஷிப்பை கொண்டு வந்திருக்கோம். அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா துரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வாட்டர் நியூட்ரல் ரயில்வே டிப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட்டர் நியூட்ரல்னா எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரீயூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த வாட்டர் நியூட்ரல் சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னா கன்காரியா கோச்சிங் டிப்போ அப்படிங்கிற இந்த டிப்போ தான். அது வந்து அகமதாபாத்ல வந்து இருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் நியூஸ். ஓகேவா. இன்டர்நேஷனல் நியூஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் பைலேட்ரல் விசிட் பை இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் டு ஸ்ரீலங்கா. ஸோ இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் போயிருக்காங்க. அதான் வந்து கான்டெக்ட். ஸோ ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் கொழும்பு, கரன்சி LKR. அடுத்தது ஈரான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 வீக் சீஸ் ஃபயர் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 வீக் சீஸ் ஃபயரை வந்து மீடியேட் பண்ணது யாருன்னா பாகிஸ்தான். ஈரானோட கேபிட்டல் டெஹ்ரான், கரன்சி ரியால். அமெரிக்காவுக்கு வாஷிங்டன் டிசி, கரன்சி வந்து டாலர். அடுத்தது இந்தியாவும் நியூசிலாண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 27, 2026. ஸோ நியூசிலாண்டோட கேபிட்டல் வெல்லிங்டன், கரன்சி வந்து டாலர். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல வந்து இந்தியா அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி செக்டாரை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நாலந்தா டெம்பிள் பீகார்ல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்பீட் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நாலந்தா எங்க இருக்கு அப்படிங்கறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். பீகார்ல இருக்கு. அடுத்தது சாம்ராட் சம்பிரதி மியூசியம் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. மகாவீர் ஜெயின் ஆராதனா அப்படிங்கிற மகாவீர் ஜெயினை பேஸ் பண்ணி இந்த மியூசியம் இது எங்க ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா காந்தி நகர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஈவென்ட்ஸ் அண்ட் சம்மிட். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபார்மா 2026 அப்படிங்கிற இந்த ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கும். ஃபார்மா செக்டார் ரிலேட்டடான மீட்டிங். அடுத்தது SCOட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் கிர்கிஸ்தானோட கேபிட்டல் பிஷக்ல நடந்திருக்கும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அடுத்தது 9th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் மொரீஷியஸ்ல வந்து நடந்திருக்கு. ஓகேவா. இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் 2016 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட சாகர் விஷனை ப்ரொமோட் பண்ணுது. சாகர் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் மொரீஷியஸோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் லூயிஸ், கரன்சி வந்து மொரீஷியன் ருப்பி. அடுத்தது 14th மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எங்க நடந்திருக்குன்னா கேமரூனோட யவுண்டே அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்திருக்கு. அதுதான் கேபிட்டல் சிட்டியும் கூட. கரன்சி வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் பிராங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது நேஷனல் ஸ்கீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லக்பதி வித்யா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம். இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கேர்ள்ஸோட எஜுகேஷனை சப்போர்ட் பண்றதுக்காகவும் கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு பினான்சியல் செக்யூரிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல எலிஜிபிள் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh rupees பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல 2026 ஃபிடே விமென்ஸ் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட். ஸோ இந்த ஃபிடே கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்ல வந்து வைஷாலி வந்து வின் பண்ணியிருக்காங்க. சைப்ரஸ்ல நடந்துச்சு. சைப்ரஸோட கேபிட்டல் நிக்கோசியா, கரன்சி வந்து யூரோ. மேல் கேட்டகரியில ஜவாகிர் சிந்தராவோ அப்படிங்கிறவர் வின் பண்ணியிருக்காரு. சரியா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிடே வேர்ல்டு கப்பை வின் பண்ணது இவர் தான் இந்தியாவில் நடந்தப்ப. அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரபிள் ஆம்பியூட்டி டு அச்சீவ் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்ச்சரி கோல்டு மெடல். பாயல் நாக் அப்படிங்கிறவங்க ஒடிசாவை சேர்ந்த ஒரு ஆர்ச்சர்.
அவங்க வந்து வேர்ல்டு பாரா ஆர்ச்சரி சீரியஸ்ல வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னா பேங்காக்ல வந்து நடந்திருக்கும். அதுல இந்தியா 16 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம். அதுல 7 கோல்டு மெடலும் இன்க்ளூடட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேயர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி டு ஸ்கோர் 9000 ரன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் 9000 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்தது வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னா டாஸ்கந்த்ல 2027ல நடக்க போகுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் அதுல வந்து கர்நாடகா வந்து ஓவரால் சாம்பியன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. 38 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுல 23 வந்து கோல்டு மெடல்ஸ். எங்க நடந்துச்சு இந்த கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல 3 சிட்டில ராய்ப்பூர், ஜக்தல்பூர், சுர்குஜா அப்படிங்கிற 3 ஸ்டேட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சு. மாஸ்காட் நேம் என்ன அப்படின்னா மோர்வீர் அப்படிங்கிறது மாஸ்காட் நேம். அடுத்தது SAFF அப்படின்னா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட அண்டர் 20 சாம்பியன்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அண்டர் 20 சாம்பியன்ஷிப்ல பங்களாதேஷ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட செகண்ட் டைட்டில். இந்தியா வந்து செகண்ட் பொசிஷன் வந்து வந்திருக்கும். ஃபைனல்ஸ் எங்க நடந்துச்சுன்னா மால்தீவ்ஸோட மாலே அப்படிங்கிற சிட்டில நடந்துச்சு. அடுத்தது மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்ட் ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா அபய் சிங் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது அனாகத் சிங் அவங்க வந்து ஜூனியர் கேர்ள்ஸ் பிளேயர் ஆஃப் த அவார்ட் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. அடுத்தது இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட குளோபல் ரேங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ், ஒரு கலவரம் நடக்கிற பகுதியில இன்டர்நெட் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க பிகாஸ் ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுல இந்தியா வந்து கிட்டத்தட்ட 2வது ரேங்க்ல இருக்கும். ஓகேங்களா, இன்டர்நெட்டை உடனே கட் பண்றதுல. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல மியான்மர் இருக்காங்க. 95 டைம்ஸ் இன்டர்நெட் ஷட்டவுன் நடந்திருக்கு. இந்தியாவில் 65 டைம்ஸ் வந்து நடந்திருக்கு. அடுத்தது சிப்ரி ரிப்போர்ட் இந்தியா வந்து டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ல 5வது லார்ஜஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏக்கு அப்புறம் சைனாக்கு அப்புறம் ரஷ்யாக்கு அப்புறம் ஜெர்மனிக்கு அப்புறம் டிஃபென்ஸ்க்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுல இந்தியா 5th பொசிஷன்ல இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் நாமினல் ஜிடிபி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் எக்கனாமிஸ்ல வந்து பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் யூஎஸ், செகண்ட் சைனா, தேர்ட் ஜெர்மனி, 4th ஜப்பான், 5th யூகே, 6th பொசிஷன்ல இந்தியா இருக்கும். அடுத்ததா வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 10th பொசிஷன்ல இருக்கும். டாப் பொசிஷன்ல சைபர் கிரைம் அதிகமா நடக்கிறது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து நடக்குது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம் இண்டெக்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது நித்தி ஆயோக். அதுல டாப் ஸ்டேட்டா வந்திருக்கிறது யாருன்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் ப்ளூம்பர்க் பில்லியனியர்ஸ் இண்டெக்ஸ். இந்த ப்ளூம்பர்க் பில்லியனியர்ஸ் இண்டெக்ஸ் படி பாக்குறப்ப ஏசியாவோட ரிச்சஸ்ட் பர்சனா கௌதம் அதானி வந்து வந்திருக்காங்க. சரியா, செகண்ட் பொசிஷன்ல தான் வந்து முகேஷ் அம்பானி வந்து இருக்காங்க. அடுத்தது வேர்ல்ட்ஸ் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா 157th ரேங்க்ல இருக்கும் அவுட் ஆஃப் 180 கண்ட்ரீஸ். ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் தான் வந்து அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னா நார்வே வந்து 10th கன்சிக்யூட்டிவ் இயரா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்தது ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பாக்குறப்ப அராக்கு வேர்ல்டு சீட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஆந்திரால வந்து நடக்கும். அடுத்தது ரோங்கலி பிகு அப்படின்னாலே அஸ்ஸாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்ட் 2026 அந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா சாத்வி சதீஷ் செயில் அப்படிங்கிறவங்களுக்கு போயிருக்கு. அவங்க கோவா ஸ்டேட்ல இருந்து வராங்க. சரியா, எங்க நடந்துச்சு அப்படின்னா ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர்ல இது நடந்திருக்கும். அப்புறம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டோட நேஷனல் அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா அலீம் யூசுப் அப்படிங்கிறவருக்கு வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சுர்ஜோத்ஸ்னா நேஷனல் மியூசிக் அவார்டு. அந்த ஈவெண்ட் வந்து நியூ டெல்லியில நடந்திருக்கும். அதுல சுமித்ரா குஹா, பண்டித் லக்ஷ்மண் கிருஷ்ணராவு அவருக்கு வந்து 2 பேருக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ்ல வந்து எல்லாருமே இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. 6 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விமன். ஸோ யாரெல்லாம் எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரோரோ டான்சி நைஜீரியா, போரிம் கிம் சவுத் கொரியா, சாரா ஃபின்ச் யூகே, தியோனிலா ரோகா மதோப் அப்படிங்கிறவங்க பப்புவா நியூ கினியா, அடுத்தது அலானா அக்வா ஹொர்லி அப்படிங்கிறவங்க யூஎஸ், அடுத்தது யுவேலிஸ் மொராலஸ் பிளான்கோ இவங்க வந்து கொலம்பியா. ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு அவார்டு. அடுத்தது 2026 லாரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட் அவார்ட்ஸ் அப்படின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாரஸ் அவார்ட்ல வந்து மென்ஸ் பிளேயர் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வந்து கார்லோஸ் அல்காரஸ்க்கு போயிருக்கு. அவர் வந்து ஸ்பெயின்.
ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து அரினா சபலென்கா, அவங்க வந்து பெலாரூஸ். சரியா, 2 பேருமே டென்னிஸ் பிளேயர்ஸ். அடுத்தது எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டு யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் சீனிவாச ராவோ அவருக்கு வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது பிரசிடென்ட் போலீஸ் கலர் ஃபார் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு குடுத்திருக்காங்கன்னா, ஒடிசா போலீஸ்க்கு வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மச்லி நேஷனல் அவார்டு இது யாருக்கு குடுத்திருக்காங்கன்னா, அனிதா சௌத்ரி அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து குடுத்திருக்காங்க. அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஷேர்கர் வைல்ட் லைஃப் சாங்சுரி ராஜஸ்தான்ல ஒர்க் பண்றாங்க. சரியா? அடுத்தது லதா தீனாநாத் மங்கேஷ்கர் அவார்ட் இது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா, நோபல் பிரைஸ் 2014ல வாங்கின கைலாஷ் சத்யார்த்திக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவர் பீஸ்க்கான நோபல் பிரைஸை வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் மிலிட்டரி எக்ஸசைசஸ். எக்ஸசைஸ் சைக்ளோன் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கும்னா, ஈஜிப்துல அன்ஷாஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்திருக்கும். கேபிட்டல் ஆஃப் ஈஜிப்ட் கைரோ, கரன்சி வந்து பவுண்ட். ஓகேவா? அடுத்தது எக்ஸசைஸ் டஸ்ட்லிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடக்கிறது. எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான்ல தான் நடந்துச்சு. கேபிட்டல் வந்து டாஸ்கன், கரன்சி வந்து சோம். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்ல நாசாஸ் ஃபர்ஸ்ட் க்ரூடு மிஷன் ஆஃப்டர் 53 இயர்ஸ் டு மூன். மூனுக்கு வந்து ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற மிஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு லூனார் ஃபிளைபை மிஷன், அதாவது மூணை சுத்தி வரக்கூடிய ஒரு மிஷன். ஓகேவா? எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஏப்ரல் 1ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போலோ 17 வந்து 1972ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்பதான் வந்து ஒரு மிஷனை வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் உமன் டு டிராவல் டு லோ எர்த் ஆர்பிட் அண்ட் ரீச் லூனார் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு உமன் லோ எர்த் ஆர்பிட்டுக்கு போனது யாருன்னா கிறிஸ்டினா கோச் அப்படிங்கிறவங்க. இவங்க ஆர்டமிஸ் 2ல ஒரு பார்ட்டா ஒன் ஆஃப் த ஆஸ்ட்ரோனாட்டா இருந்தவங்க. அடுத்தது மிஷன் மித்ரா அப்படிங்கிறது இந்தியாவோட ககன்யான் மிஷனுக்கு கீழே லடாக்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஹை ஆல்டிடியூட்ல எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், லோ ஆக்சிஜன், ரொம்ப கோல்டான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு மிஷன் மித்ரா அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரைனிங் பர்பசஸ்க்காக. அடுத்தது விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி பில்ட் ராக்கெட். ஓகேங்களா? ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோட ஒரு ராக்கெட் தான் விக்ரம் 1 அப்படிங்கிறது. இது வந்து ஆர்பிட்டால் ராக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆர்பிட் வரைக்கும் போகக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட். அடுத்தது யுவிகா ப்ரோக்ராம், யுவா விக்யானி காரியக்ரம் அப்படிங்கிற ப்ரோக்ராம இஸ்ரோ வந்து நடத்துறாங்க. யாரெல்லாம் யங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் டெக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள ப்ரமோட் பண்றதுக்கு, கல்டிவேட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது டைட்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிற புக் யாரோடதுன்னா சுதா மூர்த்தி அவர்களோடது. இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஏப்ரல் 1 ஒடிசா டே, உத்கல் டிவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்பிஐயோட ஃபவுண்டேஷன் டே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 தான் வரும். ஆர்பிஐ ஆக்ட் 1934க்கு கீழே ஏப்ரல் 1 1935ல ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வேர்ல்டு ஆர்டிசம் அவேர்னஸ் டே வந்து ஏப்ரல் 2. தீம் வந்து ஆர்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, எவ்ரி லைஃப் ஹாஸ் வேல்யூ அப்படிங்கிறது. வேர்ல்டு ஹெல்த் டே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7. யுனைடெட் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் அப்படிங்கிறது தீம். வேர்ல்டு ஹோமியோபதி டே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10. இது வந்து சாமுவல் ஹேன்மன் அவருடைய பர்த் ஆனிவர்சரியை மார்க் பண்றோம். அவர் வந்து ஒரு ஜெர்மன் பிசிஷியன். அவர் தான் வந்து இந்த ஹோமியோபதியோட ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் 2026க்கான தீம் என்னன்னா ஹோமியோபதி ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்த் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நேஷனல் மேரிடைம் டே ஏப்ரல் 5 வந்திருக்கும். 2026க்கான தீம் மேரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது. அம்பேத்கர் ஜெயந்தி நமக்கு தெரிஞ்சதான் 14th ஏப்ரல். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே வந்து 18th ஏப்ரல் வரும். தீம் வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஃபார் லிவிங் ஹெரிட்டேஜ் இன் கான்டெக்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அண்ட் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21. வல்லபாய் பட்டேல் வந்து சிவில் சர்வன்ஸ் அட்ரஸ் பண்ண டே தான் அந்த ஏப்ரல் 21. அடுத்தது வேர்ல்டு எர்த் டே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22. அவர் பவர் அவர் பிளானட் அப்படிங்கிறது தான் அதோட தீம். வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே வந்து பாத்தீங்கன்னா 23rd ஏப்ரல். நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே வந்து 24th ஏப்ரல். வேர்ல்டு மலேரியா டே வந்து பாத்தீங்கன்னா 25th ஏப்ரல். தீம் என்னன்னா ட்ரிவன் டு எண்ட் மலேரியா, நவ் வி கேன், நவ் வி மஸ்ட் அப்படிங்கிறது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா முக்கியமான ஆபரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு நியூஸ்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஆபரேஷன் ஹிம் சேது அப்படிங்கிறது. ஓகேவா? த ட்ரைசக்தி கார்ப் ஆஃப் இந்தியன் ஆர்மி அவங்க தான் வந்து சிக்கிம்ல இந்த ஹிம் சேது அப்படிங்கிற ஆபரேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம டூரிஸ்ட் வந்து ஸ்னோஃபால், லேண்ட்ஸ்லைட்ல இருந்து ஸ்ட்ராண்ட் ஆயிருக்காங்க, மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள சேஃபா எவாக்குவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன். அடுத்தது கென் பெத்வா லிங்க் ப்ராஜெக்ட், சிதா அந்தோலன்
ஸோ இந்த கென் பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. அது அகெயின்ஸ்டா சித்தா அந்தோலன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டை அப்போஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஆபிச்சுவரிஸ்ல வந்து பாக்குறப்ப சந்திரிகா பிரசாத் சந்தோகி இவங்க வந்து சுரினாம் அப்படிங்கிற கண்ட்ரியோட பிரசிடென்டா இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்தது நாதெந்த்லா பாஸ்கர ராவு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசோட சிஎம்ஆ இருந்தவங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்தது ஆஷா போஸ்லே லெஜெண்டரி சிங்கர் பத்ம விபூஷன் 2008ல வாங்கியிருப்பாங்க. பத்மஸ்ரீ 1997ல வாங்கியிருப்பாங்க. தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2000ல வாங்கியிருப்பாங்க. ஸோ சிங்கர் இறந்து போயிட்டாங்க. அடுத்தது ரகு ராய் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபேமஸ் போட்டோகிராஃபர், போட்டோ ஜேர்னலிஸ்ட். ஓகேவா? அவர் வந்து இறந்து போயிட்டார். அடுத்தது ஷிவ் ரத்தன் அகர்வால் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிகாஜி ஃபுட் இன்டர்நேஷனலோட ஹெட், அவர் வந்து இறந்து போயிட்டார். அடுத்தது மிசலீனியஸ் கண்டென்ட்ல யசோதா அண்ட் கிருஷ்ணா அப்படிங்கிற பெயிண்டிங் யாரோடது அப்படின்னா ராஜா ரவிவர்மாவோடது. இதை வந்து ஆக்ஷன்ல வந்து வித்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா வித்திருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 167 crore இந்த பெயிண்டிங்கை வந்து வித்திருக்காங்க. அடுத்தது திவ்யா சிங் ரீச்டு மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் பை பைசைக்கிள். திவ்யா சிங் அப்படிங்கிறவங்க எவரெஸ்டோட கேம்புக்கு வந்து பைசைக்கிள்லயே போன ஃபர்ஸ்ட் விமன். இவங்க வந்து கோராக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர். அடுத்தது ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா, நம்ம ஃபேமஸா பார்த்தோம்னா ஒரு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாரு. வீட்டுல வந்து நிறைய காசு வச்சு மாட்டிக்கிட்டாரு இல்லையா? அவர் வந்து இப்ப ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணிட்டாரு. அடுத்தது மிஷன் சாக்சம், அதை வந்து லான்ச் பண்ணது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணிருக்காங்க, சிஎம் ஜோசப் விஜய். கேரளால இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கொலிஷன் விடி சதீசன் வந்து சீஃப் மினிஸ்டர். வெஸ்ட் பெங்கால்ல பாரதிய ஜனதா பார்ட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து சுவேந்து அதிகாரி. புதுச்சேரியில ஆல் இந்தியா என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. அஸ்ஸாம்ல வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா பிஜேபியில இருந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ ஏப்ரல் மந்தோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கோம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.